வெல்கம் டு SRN வீடியோ. திருச்சி சபா அதர் தென் சென்னை சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பரீட்சையா எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 15/11/2024. இது வந்து ஃபைன் இல்லாமல் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட். ஃபைனோடனா உங்களுக்கு வந்து நவம்பர் 30/11/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா பரீட்சையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சாரக்கு 200, நான் பிரச்சாரக்கு 220. प्राथमिक स्टूडेंट्स के प्रचारक के एग्जाम फीस 260, नॉन प्रचारक प्राइवेट स्टूडेंट्स के एग्जाम फीस 310. मध्यमा एग्जाम फीस प्रचारक के 320, नॉन प्रचारक प्राइवेट स्टूडेंट्स के 390. राष्ट्रभाषा एग्जाम फीस प्रचारक के 400, नॉन प्रचारक प्राइवेट स्टूडेंट्स के 490. प्रवेशिका एग्जाम फीस प्रचारक 600, नॉन प्रचारक प्राइवेट स्टूडेंट्स के 700. विशारद पूर्वात विशारद उत्तराद प्रवीण पूर्वात प्रवीण उत्तराद स्टूडेंट्स के மெட்ராஸ் சபா சென்னை சிட்டிக்கு என்ன எக்ஸாம் ஃபீஸோ அதே எக்ஸாம் ஃபீஸ் தான் உங்களுக்கும். அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பரீட்சை டு பிரவேசிக்கா தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து திருச்சி சபா அண்ட் மெட்ராஸ் சபாவுக்கு சேஞ்ச் ஆகும். விஷாரத் பூர்வாத் டு பிரவீன் உத்ராத் வரைக்கும் சேம் எக்ஸாம் ஃபீஸ் தான். இப்போ உங்களுக்கு இங்கே வந்து தர்ஜ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நான் பிரச்சாரக் ரெண்டு பேருக்குமே தர்ஜ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. பிரச்சாரக் வந்து இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பிரச்சாரக் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த தர்ஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும். புக்குக்கு பின்னாடி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணி அனுப்பிட்டு அதோட இந்த தர்ஜ் ஃபார்மும் ஃபில் பண்ணி அனுப்பணும். கீழே வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், எந்த பேங்க்கில் எந்த பேங்க்கோட எந்த பிரான்ச்சில் நீங்கள் பணம் கட்டணும், அதோட IFSC கோட் நம்பர், கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுதான் தர்ஜ் ஃபார்ம். இது வந்து பிரச்சாரக்கு உங்கள் பிரச்சாரக்கு உங்களோட நேம் அட்ரஸை இங்கிலீஷில் எழுதுங்க. உங்களோட T நம்பர் P நம்பரையும் நோட் பண்ணிடுங்க. தேர்வு மையம்னா எக்ஸாம் சென்டர். இப்போ உங்களுக்கு எந்த ஊர், திருச்சியில் வேணுமா, மதுரையில் வேணுமா, எந்த ஊரில் வேணும், நீங்கள் எந்த ஏரியா, அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்னென்ன அனுப்புகிறீங்களோ அப்ளிகேஷன் ஃபார்ம், தர்ஜ் ஃபார்ம், அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டில் பணம் செலுத்தி அந்த ஒரிஜினல் சலான், இது எல்லாமே நீங்கள் என்னென்ன அனுப்புகிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து ஒரு காப்பி வச்சுக்கோங்க. பிரச்சாரக்கு ஒரு 10 பேர்னாலும் அனுப்புவீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பரீட்சையா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர்னால் அவங்க நேம் எழுதி ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இதில் வச்சு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் சபாவுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த பேங்க்கு, எந்த பிரான்ச்சு, என்ன IFSC கோடு, எந்த கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் பிரச்சாரக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் உங்களோட நேம் அட்ரஸை இங்கிலீஷில் எழுதணும், உங்களோட மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணணும். அதே போல் தேர்வு மையம்னா சென்டர், எந்த சென்டரு, மதுரையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, இல்லை திருச்சியில் எந்த ஏரியா, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சொல்லியிருக்க இந்தியன் பேங்க், கனரா பேங்க், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் அவங்க சொல்லியிருக்கிற பிரான்ச்சு தில்லைநகர் திருச்சி பிரான்ச்சில் அவங்க கொடுத்துருக்க IFSC கோடில் அந்த கரண்ட் அக்கௌண்ட் நம்பரில் கரெக்டாக பணம் கட்டிடுங்க. நீங்களும் எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புகிறீங்க, எந்த தர்ஜ் ஃபார்ம் அனுப்புகிறீங்க, இந்த பணம் கட்டினா அந்த ஒரிஜினல் சலான் எல்லாமே அனுப்புவீங்க. அது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து ஒரு காப்பி வச்சுக்கோங்க. கூகுளில் இந்தி பிரச்சார் சபா திருச்சின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த திருச்சி சபாவோட வெப்சைட் அட்ரஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருச்சி சபாவோட ஹோம் பேஜ் வரும். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டு, பரீட்சையா பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷாவோட எக்ஸாம் ஃபீஸ், பிரச்சாரக்கு எவ்வளவு, நான் பிரச்சாரக்கு எவ்வளவு, இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்குது. கீழே வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர்னு இருக்குது. ஒரு ஊர் கொடுத்துருக்காங்க. நாகர்கோயில், மார்த்தாண்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, ஓசூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், வேலூர், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, நெய்வேலி. இதில் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்களோ அந்த ஊரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். பரீட்சையா எக்ஸாம் டேட் வந்து January 5, 2025, 5/1/2025 சண்டே அன்னைக்கு பரீட்சையா எக்ஸாம் நடக்குது. திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் January 5 தான் எக்ஸாம் டேட். மெட்ராஸ் சபா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பரீட்சையா எக்ஸாம் வந்து January 5 தான். திருச்சி சபானா அதர் தன் சென்னை சிட்டி, சென்னை சிட்டியை தவிர மீதி எல்லாமே திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோயில், இப்படி சென்னையை தவிர மீதி எல்லாம் இருக்கிறது தான் திருச்சி சபாவோட சேர்ந்தது. பரீட்சை எக்ஸாம் வந்து எப்பயும் January, July 6 மந்த்க்கு ஒரு தடவை எக்ஸாம் வச்சுருவாங்க. ஸோ 2025 January 5 அன்றைக்கி பரீட்சை எக்ஸாம் மெட்ராஸ் சபா அண்ட் திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குது.
எக்ஸாம் ஃபீஸ் லாஸ்ட் டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.